Hello students, this is Iqbal. 3.16 ல third sum பார்க்க போறோம். Draw the graph of y equal to x square plus x. இதுக்கு graph வரையணும். அதை வச்சு இதை solve பண்ணணும். சரியா? இது எப்படி போடலாம் அப்படின்னா first x square plus cx equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது ரஃப் தான். இது சும்மா நம்ம என்ன எதுலேருந்து வேல்யூ போடுறதுங்கிறது கன்ஃபியூஷன் வருதுல்ல, அதுக்காக தான். இங்கே எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸால் டிவைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் வந்து எக்ஸ் ஆயிரும், எக்ஸ் பை எக்ஸ் வந்து 1 ஆயிரும், ஈக்குவல் டு 0. இது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 அனுசரித்து போனால் என்ன வரும்? -1 கிடைக்கும். ஸோ நம்பர் லைனாக போடுவோம். ஸோ இங்கே 0 இருக்குன்னா -1 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குமா? ஸோ ரெண்டு வேல்யூ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, -2 -3. இந்த சைடு ஒரு 1 2 3. இப்போ நம்ம போட வேண்டியது வந்து -3லேருந்து +3, மொத்தம் வந்து 7 வேல்யூஸ் இருக்குது. போதுமா? போதும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸு போட போகிறோம். இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் ஒரு +x இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் டேரெக்டாக நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஒய் கிடச்சிரும். ஓகே, ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் எக்ஸுக்கு வந்து -3லேருந்து போட போகிறேன். சரியா? -3 -3 -2 -1 0 +1 +2 +3 வரைக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ நம்மளுக்கு ஒய் கிடச்சிரும். ஓகே, ஸ்கொயர் பண்ணுங்கள். 9 -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே எக்ஸ் தான், அப்படியே எக்ஸோட வேல்யூ அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். -3 -2 -1 0 1 2 3. சரியா? எக்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. சரியா? அந்த எக்ஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 9 -3 வந்து 6 கிடச்சிரும், 4 -2 2 கிடச்சிரும், 1 -1 0 கிடச்சிரும், 0 + 0 0 தான், 1 + 1 2, 4 + 2 6, 9 + 3 12 கிடச்சிருக்கு. இங்கே ஒயில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவே இல்லை பாருங்கள். ஓகே, அது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ ஒய் நெகட்டிவ் இல்லைனா இதெல்லாம் கீழே இறக்கி போடலாம். ஓகே, சரி. இப்போ பிளாட்டிங் பாயிண்ட் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து -3னா நம்மளுக்கு ஒய் வந்து 6 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸு -2னா ஒய் வந்து +2 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸு -1னா ஒய் வந்து 0 கிடச்சிருக்கு. எக்ஸு 0னா ஒய்யும் 0 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸு 1னா ஒய் வந்து 2 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸு 2னா ஒய் வந்து 6 கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸு 3னா நம்மளுக்கு ஒய் வந்து 12 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போது ஒய் ஆக்சிஸ் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. அப்படினால இது வந்து நம்ம கீழே இறக்கி போடலாம். இந்த கவுண்ட் பண்ணிங்க, ஒன்றும் இல்லை. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இங்கே போட்டுக்கலாம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸை இங்கே வரைஞ்சிக்கலாம். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பார்த்தீங்கன்னா -3லேருந்து +3 நம்ம சென்டரில் எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை. எக்ஸ் ஆக்சிஸை நான் இங்கே வரைய போகிறேன். ஓகேவா? அப்புறம் ஒய் ஆக்சிஸை வரைய போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கான வேல்யூ போட்டுடலாம். இங்கே வந்து 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. இந்த சைடு -1 -2 -3 -4 -5. ஒயில் வந்து 1 2 3 போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. சரியா? ஸ்கேல் இங்கே தான் எழுதணும், நான் இந்த சைடு எழுதிக்கிறேன் இன்றைக்கி. ஓகே, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு வந்து நான் 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். அதுமாதிரி ஒயிலையும் அதே தான் எடுத்திருக்கேன்.
ஒய்யில் வந்து 1 சென்டிமீட்டரை வந்து நான் 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். -3, 6 எக்ஸில் -3, ஒய்யில் வந்து 6. எக்ஸில் -3 இங்கே இருக்கா, ஒய்யில் 6 வந்து இங்கே இருக்குது. -3, 6 -2, +2 எக்ஸில் -2, ஒய்யில் வந்து +2. இந்த இடம் -2, +2. அப்புறம் எக்ஸில் -1, ஒய்யில் 0. எக்ஸில் -1, ஒய்யில் 0. அப்புறம் எக்ஸில் 0, ஒய்லையும் 0. அப்போது கோஆர்டினேட் இந்த இடம் இங்கே -1, 0. இந்த இடம் வந்து 0, 0. அதுக்கப்புறம் 1, 2 எக்ஸில் 1, ஒய்யில் வந்து 2. எக்ஸில் 1, ஒய்யில் வந்து 2. அப்புறம் 2, 6 எக்ஸில் 2, ஒய்யில் 6. எக்ஸில் 2, ஒய்யில் 6 இந்த இடம். அப்புறம் 3, 12 எக்ஸில் 3, ஒய்யில் வந்து 12 இந்த இடம். ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ ஏதோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணணும். இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்தது y = x² + x. இங்கே என்ன இல்லைன்னா கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால சும்மா 0ன்னு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் 0 இருக்குது. ஓகே, x² இருக்குது, x டேர்ம் இல்லை பாருங்கள், அதனால் +x +0xன்னு போட்டுக்கலாம். அப்புறமா +1. புரியுதா? x² +1, x டேர்ம் இல்லை, அதனால் 0x. சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் 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 மைனஸ். அப்போ y - 0 வந்து y, +x² - x² வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே x - 1, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 - 0 1 தான், அப்போ 1x, தட் இஸ் x. இங்கே -1, 0 - 1 -1. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி வேல்யூ போட போகிறோம் அப்படின்னா, 3 வேல்யூ தான். அங்கே -3, அப்புறம் +0, நடுவில் 0. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே x எடுத்துக்கிறேன், இங்கே y எடுத்துக்கிறேன். இப்போ -3 போடுறேன். இங்கே -3 -1 என்ன கிடைக்கும்னா -4 கிடைக்கும். அப்புறம் 0 போடுறேன். 0 - 1 வந்து -1 கிடைக்கும். அப்புறம் +3 போடுறேன். 3 - 1 வந்து 2 கிடைக்கும். அவ்வளோதான். இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, அதுக்குள்ளே தான் நம்ம இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். சரியா? விட கம்மி கூட போட்டுக்கலாம், நான் அது வரைக்கும் போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ப்ளாட்டிங் பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா -3, -4, 0, -1, 3, 2. அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட்டையும் இதில் மார்க் பண்ணுங்கள். -3, -4 எக்ஸில் -3, ஓ ஒய்யில் -4 வந்துடுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ 1, 2, 3 எடுத்திருக்கேன். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது மைனஸில் எழுதிடுறேன். இங்கே வந்து -1 கிடைக்கும், இங்கே -2 கிடைக்கும், இங்கே -3 கிடைக்கும், இங்கே லாஸ்ட்டில் -4 கிடைக்கும். சரியா? அப்போ -3, -4 எக்ஸில் -3, ஒய்யில் -4. நம்ம இது கவனிக்கவே இல்லை. சரியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், கிடைக்கலன்னா -2லேருந்து போட்டுக்கலாம். சரியா? இடம் பத்தலை அப்படின்னா -2 போட்டிங்கன்னா உங்களுக்கு -3ல் எக்ஸாக்டாக வந்துடும். ஓகே. அடுத்தது 0, -1 எக்ஸில் 0, ஒய்யில் வந்து -1 இந்த பிளேஸ். இது வந்து -3, -4. இங்கே எக்ஸில் 0, ஒய்யில் வந்து -1 இந்த இடம். அப்புறம் எக்ஸில் 3, ஒய்யில் 2. எக்ஸில் 3 இங்கே இருக்குது, ஒய்யில் 2 இங்கே இருக்குது. 3, 2. ஸோ அதை ஜாயின் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே என்ன ஆகலை, இன்டர்செக்ட் ஆகலை. அப்போனா என்னென்னா நோ ரியல் சொல்யூஷன் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த y equal to x minus 1 does not intersect with parabola. இல்லைனா அந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிருங்க, intersect with parabola. Therefore என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த y equal to x square plus x has no real solution அப்படின்னு போடணும். அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. Therefore y equal to x square plus x has no real solution. அவ்வளோதான். ஓகே.